அந்த அடிப்பட்ட அந்த அஜித்குமார் உடல்ல 40 காயங்களுக்கு மேல இருக்கு. அதுல 20 காயத்துக்கு மேல சொன்னோம்னா நம்மளால தாங்க முடியாது. இந்த கை விரல்கள்லாம் பின்னாடி இருக்கு. இந்த கை விரல்கள் பின்னாடி இல்லாம இந்த ஒரு காது வழியா ரத்தம் வழிஞ்சிருக்கு, இன்னொரு காதுல அப்படியே கட்டி இருக்கு. அது வந்துட்டாலே உயிர் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அது வந்ததுக்கு அப்புறமும் செத்த பாம்பு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த உணர்வு இல்லாத அந்த உடலை அடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய வெறி இருக்கு மனசுல. அந்த வெறி எப்படி வந்தது? அப்ப எங்க குற்றம் இருக்குன்னா, முழுக்க முழுக்க காவல்துறையை நிர்வகிக்கிற அந்த அமைச்சரவையில இருக்கு. அந்த அமைச்சரவையில காவல்துறைக்கு அமைச்சரா இருக்கிறது யாருன்னா முதலமைச்சர் தான். சோ அவர் மேலதான் முதல் குற்றம் வருது. ஏன்னா இது இன்னைக்கு நேத்து மட்டும் நடக்கல. கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத் இருக்கு. இந்த 24 லாக்அப் டெத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இப்படி நடந்திருக்குதா? அதாவது அந்த குடும்பத்துல போய் அந்த துக்கத்துல பங்கெடுத்திருக்கிறாரா, சாரி சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம யோசனை பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இதுக்கு மட்டும் ஏன் வராரு? ஏன்னா இது உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப எல்லா மீடியாவும் இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா முதலமைச்சரை சார்ந்த முதலமைச்சருக்கு துணை போகிற எல்லா மீடியாக்களும் அமைதியா இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி இது வரைக்கும் எதுவுமே ஒரு டிபேட் கூட வைக்கல. அப்படின்றப்ப முதலமைச்சர் நினைச்சிட்டாரு இந்த மீடியாக்களும் இந்த பொதுமக்களும் நம்ம சைடு நிக்கிறாங்க. நிச்சயமா இல்ல. இது நிறைய யோசனை பண்ண வேண்டியது இருக்கு. கோர்ட் இதுல நிறைய கேள்வியை கேட்டுருச்சு. இந்த ஒரு மனிதனோட டெத்துன்றது ஒரு சாதாரண மனுஷனோட டெத். ஒரு சாதாரண பொது குடிமகனுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. அதுவும் கோயில்ல வேலை செய்யற அந்த குடிமகனுக்கே பாதுகாப்பு இல்லை.